டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, இந்த 7 விதைகளை நம்மளுடைய தினசரி உணவுகள்ல நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட்டை ஈஸியா குறைக்கலாங்களே. நிறைய பேர் சொல்லுவாங்க, இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல இந்த விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலா இந்த விதைகள் பத்தி நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். நம்மளுடைய இயற்கை மருத்துவத்துல விதை சிகிச்சை அப்படின்றது இருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு விதைக்கும் உயிர் இருக்குங்க. அதை நீங்க மண்ணுல புதைச்சிங்கன்னா அது ஒரு உயிர் உள்ள செடியோ மரமோ வளரும். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அந்த விதைகள் நம்மளுடைய சுஜோக் பாயிண்ட்ஸ்ல நம்ம அதை வைக்கும் போது அந்தந்த உறுப்புகளுடைய செயல்பாட்டை தூண்டுவிக்கிறதுக்கான ஒரு மீடியமாவே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த உயிர் உள்ள விதைகள், எந்தெந்த விதைகளை நம்ம எடுத்துக்கிறது மூலயமா ஈஸியா நம்மளுடைய வெயிட்டை குறைக்கலாம். இதுதான் உங்க வெயிட் லாஸ் பிளான் அப்படின்னா இந்த சீட்ஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுல ஃபர்ஸ்ட் சீட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிளாக்ஸ் சீட்ஸ் தாங்க. இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ல புரோட்டீனும் இருக்கு, ஃபைபர் அதிகமா இருக்கு. இது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் நிறைஞ்சிருக்கிறதுனால ஹார்ட் ரிஸ்க் வராம நம்மளை பார்த்துக்கும். இதய நோய் வராம மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணுது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, முக்கியமா நம்மளுடைய சர்மத்தையும் மெயின்டைன் பண்ணுதுங்க. என்னதான் வெயிட் லாஸ் நம்ம பண்ணாலும் அந்த சர்மம் சாகிங்கா, அதாவது அப்படியே அந்த ஃபிளஷியா சாகிங்கா இல்லாம அந்த டைட்னஸை கொண்டு வரதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம உடல்ல வளர்சிதை மாற்றத்தை அதிகமாக்குமா, அது மூலயமாவே நம்ம ரொம்ப ஈஸியா நம்மளுடைய வெயிட்டை குறைச்சிடலாம். இது 2வது சீடான அந்த சோம்போட சேர்த்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலா அந்த சோம்பு பாத்தீங்கன்னா இதுலயும் ஃபைபர் இருக்கு. இது நம்மளுடைய வயிறுல அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸை அதிகரிக்க செய்யறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை எப்படி சாப்பிடலாம் தெரியுமா? ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, அதுல 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஆளி விதை, இது கூட ஒரு 2 சிட்டிக்கு ஓமம் சேர்த்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இது நம்மளுடைய உடல் பருமத்தை ரொம்ப ஈஸியா குறைக்கும். அது எப்ப சாப்பிடலாம் தெரியுமா? மதியானம் நம்ம உணவு எடுத்துக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நல்லா நம்ம மென்னு அதை ஜூஸியா அதை நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபில்லிங் கொடுக்கும். அப்போ நம்ம ஃபுட் எடுத்துக்கிற அந்த கிரேவிங்கே குறையும். ஸோ நம்மளுடைய டைஜஷனையும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுல நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். அந்த ஆளி விதையில இது நமக்கு தேவையான மோனோ அன்சாச்சுரேட்டட் பாலிஆசிட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது நம்மளுடைய ஒரு குட் கொலஸ்ட்ரால் லெவலையும் மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. அதனாலதான் இது இதயத்தோடைய ரிஸ்கையும் குறைக்குது, உடல் பருமனையும் குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பம்கின் சீட்ஸுங்க. இந்த பம்கின் சீட்ஸுக்கு அதுக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு 100 நோய்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடின்னே சொல்லலாம். அதுல இந்த உடல் பருமன் ஏன் தெரியுமா பெஸ்ட்? ஏன்னா இது நல்லா டீடாக்ஸ் பண்ணும். ஈவன் குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குடல்ல புழுக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா என்னதான் சாப்பிட்டாலும் உடம்புல சேரவே சேராது. ஸோ அது மொத்த நியூட்ரிஷனையும் எடுத்துரும்ல. இதுல நமக்கு நிறைய மெக்னீசியம் இருக்கு. ஸோ இந்த மெக்னீசியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய பிளட் வெசல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அந்த மெக்னீசியம் ஆனது பல ஃபங்க்ஷனை நம்ம பாடியில சைலண்டா பண்ணும். அதனாலதான் இது பேரே சைலண்ட் மினரல்னே சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு ட்ராங்குலைசிங் எஃபெக்டை ஏற்படுத்தும். ஸோ இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுது. முக்கியமா கொழுப்புகள் எங்கேயுமே தங்காம நமக்கு அந்த ஃபேட் அப்சார்ப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது ஒரு 8 பூசணி விதைய நீங்க ரெகுலரா நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஈவன் இது நமக்கு நைட்ல நல்ல தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணா. சொன்னல ட்ராங்குலைசிங் எஃபெக்ட் அப்படின்றது. இந்த ட்ராங்குலைசிங்னா நம்ம இதுல மூளை பகுதியில பாத்தீங்கன்னா மோர் தென் 10 டிரான்ஸ்மிட்டர்ஸ், நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ நம்ம பாத்தீங்கன்னாக்க ஒரு சிடேஷன்ல இருப்போம். அந்த ஒரு ட்ராங்குலைசிங் மைண்ட்ல இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு நிம்மதியான ஆரோக்கியமான தூக்கம் இருக்கும். அந்த ஆழ்ந்த தூக்கம் தூங்கணும்னாலே ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காதுங்க. ஸோ அதுவே போதும் நம்ம ஹெல்தியா நம்மளுடைய பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
அது மட்டும் இல்ல, இது நல்ல ஜீரண சக்தியும் அதிகரிச்சு தரதுனால எங்கேயுமே நமக்கு கொழுப்பா அது தங்காம நமக்கு அது நல்ல பாடியில இருந்து ஃபேட் டைஜஷனை சப்போர்ட் பண்ணுது. டைஜஷன் மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருந்து கழிவுகளையும் வெளியேற்றுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த டைஜஸ்டிவ் ஜூசஸ் எல்லாம் நல்லா செக்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால இந்த பூசணி விதை நமக்கு அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. அவங்களுடைய பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. அடுத்த விதை என்னன்னு கேட்டீங்கன்னா சியா சீட்ஸ் தாங்க. இது ஜாப்பனீஸோடைய சீக்ரெட்டா இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீடுங்க இது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணி பண்ணி சாப்பிட்றதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சியா சீட்ஸ் அப்படின்றது பாக்குறதுக்கு கடுகு மாதிரி குட்டியா தாங்க இருக்கும். அதை நைட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில நீங்க குடிச்சிங்கன்னா அது நல்லா புசு புசுன்னு அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும். இது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம உடம்ப கூலா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் ஏற்படாம பாத்துக்கும். இது நல்ல ஒரு பல்கி ஃபுட்டாவும் இருக்கும். இது ஒரு ஜெலாட்டினஸா நம்ம உள்ள போகும்போது இது நம்மளுடைய உடல் வெப்பத்தை தணிக்கிறது மட்டும் இல்ல, இது நம்மளுடைய பாடி வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதிகமா நம்ம வெயிட் போடாம இதுல இருக்கக்கூடிய அந்த சால்யபிள் ஃபைபர் ஆனது நமக்கு கொழுப்பு எங்கேயும் தங்காம மலம் மூலியமா வெளியேறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சியா சீட்ஸ்ல நமக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கிறதுனால இந்த சியா சீட்ஸை நம்ம டெய்லி ஒரு ஸ்பூனுக்கு நம்ம குடிக்கிற தண்ணியில நம்ம சோக் பண்ணிட்டா அது நிறைய பாட்டில் ஃபுல்லா அந்த சீட்ஸ் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை எடுத்துக்கும் போது அது நமக்கு நல்ல ஒரு ஃபில்லிங் எஃபெக்டை கொடுக்கும். இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு நம்மளுடைய செல்களை நல்லா புதுப்பிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது பாத்தீங்கன்னா இதுல நமக்கு அந்த ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் நமக்கு ஒரு சூதனிங் எஃபெக்டையும் ஏற்படுத்தும். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அல்சர் கம்ப்ளைண்ட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எரிச்சல் இருக்கும். அதே எந்த ஆயிலி ஃபுட் சாப்பிட்டாலும் எரிக்கலிச்சுக்கிட்டே இருக்கும் சாப்பிட்றதெல்லாம். ஸோ இந்த சியா சீட்ஸை நம்ம சாப்பிட்றதுனால அந்த மாதிரி உங்களுக்கு பிளாட்டிங் இல்லாம அதே நேரத்துல அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் இல்லாம நம்மளுடைய ஜீரண சக்தியையும் மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்த சீடு என்னன்னு கேட்டீங்கன்னா சன்ஃபிளவர் சீட்ஸ் தாங்க. இந்த சன்ஃபிளவர் சீட்ஸ் அந்த சூரியகாந்தி விதைகள் பாத்தீங்கன்னா இதுல விட்டமின் டி இருக்கு. இதுல நமக்கு போதுமான அளவுக்கு எல்லா மினரல்ஸுமே இதுல பிரசன்ட் ஆயிருக்குங்க. இதுல ஃபோலேட்டும் இருக்கிறதுனால நம்மளுடைய இரும்பு சக்தியும் அதிகமாக்கி நமக்கு அயன் அப்சார்ப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். டெய்லி ஒரு 6 to 8 சூரியகாந்தி விதைகளை நம்ம சாப்பிட்றது மூலயமா இது நம்மளுடைய சர்மத்தையும் பொலிவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமா நம்ம வெயிட்டை குறைக்கணும்ன்ற பிளான் பண்றோம் அப்படின்னா நம்ம டயட்ல கண்டிப்பா இந்த சன்ஃபிளவர் சீட்ஸ் இருக்கணுங்க. ஆக்சுவலா இது நம்ம சாலட்ஸ்லயும் சேர்த்துக்கலாம். இதை குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி இல்ல அப்படியே முழுசாவே போட்டு நம்ம சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியான ஒரு ஃபீல் கிடைக்கும். அது நமக்கு ரொம்ப ஒரு டேஸ்டையும் ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நம்ம ரெகுலரா சாப்பிட்றது மூலயமா நமக்கு நம்ம ஜீரண சக்தியை அதிகமாக்குது. நமக்கு விட்டமின் டி நல்ல அப்சார்ப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே நேரத்துல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஃபைபர் ஆனது நமக்கு நல்ல டீடாக்சிபிகேஷன் எஃபெக்டை ஏற்படுத்துது. வளர்சிதை மாற்றத்தையும் அதிகமாக்கி கொடுக்குதுங்க. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹெம்ப் சீட் சொல்லுவாங்க. இது நமக்கு இரும்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்கும். அதே நேரத்துல வெயிட்டையும் குறைக்குங்க. எப்படி சியா சீட்ஸோ அதே மாதிரிதான் இதுவும் குட்டி குட்டியா இருக்கும். இதை தண்ணியில ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா இந்த வெந்தயம் மாதிரி அப்படியே இருக்கும். அது ரொம்ப அப்படியே சாஃப்டா ஆயிடும். இது சால்யூபிள் ஃபைபர். இதுல அதிகமான ஹீமோகுளோபின் நமக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு சீக்ரெட் கூடங்க. இது நம்ம ரெகுலரா நம்ம சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு 1/2 ஸ்பூன் இதை கலந்தோம் அப்படின்னா அந்த டம்ளர் ஃபுல்லாவே நமக்கு அது அப்படியே புசு புசுன்னு இருக்கும். இதை நம்ம ஜூசஸோட கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஹீமோகுளோபினையும் அதிகமாக்கி கொடுக்குது. அதே நேரத்துல நமக்கு நல்ல வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த சீட்ஸோட சேர்த்து அடுத்த முக்கியமான விதை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எள்ளு தாங்க. எள்ளு ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா எள்ளு டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்றது மூலியமா அதுவும் பெண்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜனோடைய பேலன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்றது நம்மளுடைய
ரீப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன்ஸ். அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இந்த சீட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா பூப்படைந்த பெண்களுக்கு அதிகமா இதை வந்து ஒரு உருண்டையா செஞ்சு கொடுப்பாங்க. இந்த எள்ளு வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் கருப்பு எள்ளு அவ்வளவு விசேஷம். இதுல வந்து அயன் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வந்து அது நம்மளுடைய பாடியில அந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் அதிகமா இருக்கிறதுக்கு காரணமே நமக்கு வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஹார்மோன்ஸ் இம்பேலன்சஸா இருக்கிறது தான். ஸோ அதை ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சிசேம் சீட் எள்ளு அவ்வளோ எஃபெக்டுங்க. இதை ஜஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை, லைட்டா கொஞ்சம் பேரிச்சு பழத்தை குட்டி குட்டியா அதை பிரிச்சுட்டு இந்த விதையோட சேர்த்து அப்படியே உருண்டை பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல இருந்தே அந்த எண்ணெய் பிரியும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான அந்த ஃபேட்டி ஆசிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம பாடியில அதிகமா இருக்கிறதுனால மற்ற தாதுகள் ஈஸியா அப்சர்வ் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே நல்ல ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்கன்னா இதை நம்ம ரெகுலரா எடுக்கிறது மூலயமா இது நமக்கு தேவையான நியூட்ரிஷனையும் கொடுக்குது. அதே நேரத்துல நம்ம அதிகமா வெயிட் போடாம நம்மளுடைய பாடி வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலா நம்ம இந்த மாதிரி வெயிட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாம பாடியை டீடாக்ஸ் பண்றதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை நம்ம சாலட்ஸோட சேர்த்து சாப்பிடலாம். இதெல்லாம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்றதுதான் நம்ம ஒவ்வொரு இதுலயும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுல இந்த எள்ளை வந்து நம்ம லட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இல்ல நம்ம சாப்பிடுற சாலட்ஸ்லயும் இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். காலையில எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம சாப்பிடுற உணவு, சமைத்த உணவுக்கு பதிலா இந்த மாதிரி சீட்ஸ், நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், இல்ல பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டின பயிறு, இதை மட்டுமே, அதாவது இது எல்லாம் சேர்த்து இல்லை, இதுல ஏதாவது 1-2 மட்டும் நம்ம கலந்து ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம சாத்வீக டயட்டை எடுக்கிறோம். அது மூலயமா நம்மளுடைய பிசிக்கல், மென்டல் 2 லெவலுமே வந்து சமநிலையில இருந்து ரொம்ப பாசிட்டிவாவே இருப்போம். அந்த ஸ்ட்ரெஸ் இல்லைனாலே போதுங்க, ஈஸியா நம்மளுடைய வெயிட்டை குறைச்சிடலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மீலாவே இதை நம்ம எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வெயிட்டை வந்து நம்ம ஈஸியா குறைச்சிடலாம். ஸோ ஃபாலோ 2 meal a day இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ இதை வந்து நம்ம இயற்கை மருத்துவருடைய மேல் பார்வையில உங்களுடைய கலோரிஸ்க்கு ஏற்றதான் நம்ம பிளான் பண்ணி என்ன மாதிரி உணவுகள்லாம் நம்ம சேர்த்து இதை எடுக்கணும் அப்படின்றதையும் கேட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா உங்களுடைய வெயிட்டை எஃபர்ட்லெஸ்ஸா குறைச்சிடலாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.